தமிழ் மொழியின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். ராமாயணம் எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 6 காண்டங்களாக. மாயணத்தில் சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர் அனுமன். ராமாயணத்தில் 5தாக அமைந்த காண்டம் சுந்தர காண்டம். இலங்கையில் சீதை சிறை வைக்கப்பட்ட இடம் அசோகவனம். சுக்ரீவன் ஆட்சி செய்த நாடு கிட்கிந்தே. சீதைக்கு காவலிருந்த பெண் திரிசலை. கவி சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் கம்பர். கிறிஸ்துவ கம்பன் என அழைக்கப்படும் கவிஞர் யச்சுதேயு கிருஷ்ண பிள்ளை. இரட்சணிய யாத்திரிகம் எனும் காப்பியத்தின் ஆசிரியர் யச்சுதேயு கிருஷ்ண பிள்ளை. இரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் ஆன்மைடேற்றம். இரட்சணிய யாத்திரிகம் எத்தனை பருவங்களாக பகுக்கப்பட்டுள்ளது? 5. யச்சுதேயு கிருஷ்ண பிள்ளையின் இயற்பெயர் ஹென்றி ஆல்பர்ட். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்பா வள்ளல். கம்பர் இயற்றிய மற்றொரு நூல் சரஸ்வதி அந்தாதி. வள்ளத்தோளின் பாடல்களை மொழிபெயர்த்திருக்கும் கவிஞர் துரைவன். திருவினாள் என சிறப்பிக்கப்படுபவர் லட்சும் தேவி. தொல்காப்பியர் கூறும் அகத்திணைகள் எத்தனை? 7. ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி. சாகித்திய மஞ்சரி என்னும் நூலின் ஆசிரியர் மலையாள கவிஞர் வள்ளத்தோள். திரிகடுகத்தில் இடம்பெறும் பாடல்கள் எத்தனை? 101 வெண்பாக்கள். திரிகடுகம் குறிப்பிடும் மருந்து பொருட்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி. திரிகடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். ஆக்டியம் என்ற சொல்லின் பொருள் ஏளனம். ஞானம் என்ற சொல்லின் பொருள் அறிவு. விளக்கிலிருந்து கிடைப்பது ஒளியா ஒளி. குறுந்தொகை என்னும் தொகை நூலின் பாடிய புலவர்கள் 205 புலவர்கள். புறநானூறு என்னும் நூலில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். சீத்தலை சாத்தனார் பாடல்கள் இடம்பெறும் சங்க இலக்கிய நூல்கள் அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை. சீத்தலை சாத்தனார் புறநானூற்று பாடலில் குறிப்பிடும் மன்னன் பாண்டியன் நன்மாறன். எந்த நூல் அரங்கேற்றத்தின் போது குமரகுருபருக்கு மீனாட்சியம்மை பெண் குழந்தை வடிவில் வந்து மாணிக்க மாலை பரிசளித்தார்? மீனாட்சியம்மை குராம். குமரகுருபரர் வாய் ஊமை நீங்கியவுடன் இறைவனை பாடிய இலக்கியம் கந்தர் கலி வெண்பா. குமரகுருபரின் பேச்சுத்திறன் பெற்ற திருத்தலம் திருச்செந்தூர் முருகன் திருக்கோவில். குமரகுருபரின் பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாமி சுந்தரி அம்மையார்.